உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ. போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண முடியும் ஒண்ணு என்னால இப்ப அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வை மடிக்கி அடிச்சாங்க. என் தம்பியும் முகம் தெரியாத 3 நபர்களும் 2 பேர் என்ன மடக்கினாங்க. 2 பேர் ஒருத்தர் கத்தியால வெட்டினாரு, ஒருத்தர் கம்பி ராடால அடிச்சாரு. 2 லட்ச ரூபாய் பணத்தை வண்டியில் எடுத்துட்டாங்க. திருவண்ணாமலையில சொத்துக்காக தம்பியே அண்ணனை கூலிப்படைய வச்சு தாக்குனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தன்னோட தம்பியால தாய் தந்தையருடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில இருந்தே ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டம் உத்தரசம்பூண்டி பகுதியை சேர்ந்தவர் 70 வயதான சண்முகம். இவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் சுரேஷ், இளைய மகன் ரமேஷ். 2 பேருக்கும் திருமணமாகி வசிச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இப்போ சொத்து பிரச்சனை ஏற்பட்டதா கூறப்படுது. இவங்களுடைய பூர்வீக சொத்தை 2 பேருக்கும் பெற்றோர் பிரிச்சு தந்ததா கூறப்படக்கூடிய நிலையில தான் அண்ணன் சுரேஷுடைய சொத்தை தம்பியான ரமேஷ் அபகரிக்க முயற்சி செஞ்சுட்டு வரதா கூறப்படுது. அந்த பகுதியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவருடைய தூண்டுதல் பேர்ல தான் ரமேஷ் தொடர்ந்து சொத்து வேணும் அப்படின்னு தொந்தரவு செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இந்த சூழல்ல தான் திருவண்ணாமலையில நகைய அடமானம் வச்சு 2 லட்ச ரூபாய் பணத்தோட தன்னுடைய வீடு நோக்கி திரும்பி இருந்திருக்காரு சுரேஷ். அந்த நேரத்துல ரமேஷும் கூலிப்படை ஆட்களும் அங்க வந்து சுரேஷ சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. உடனடியா பொதுமக்கள் அங்க கூடினதை பார்த்தவங்க அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில தான் சுரேஷ சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இந்த சொத்து பிரச்சனை தொடர்பா ஏற்கனவே சுரேஷ் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சதா கூறப்படுது. மேலும் நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் 3 தடவை புகார் தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. இந்த சூழல்ல தான் இப்படி தன்னுடைய தம்பியே தன்னை கூலிப்படைய வச்சு தாக்குனாரு அப்படின்னு சொல்லி பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருந்திருக்காரு சுரேஷ். இது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய் தந்தையருடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்ல, பாதுகாப்பு இல்ல, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு பாதிக்கப்பட்ட நபர் பேசியிருக்கிறது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. என் தம்பியும் முகம் தெரியாத 3 நபர்களும் 2 பேர் என்ன மடக்கினாங்க. 2 பேர் ஒருத்தர் கத்தியால வெட்டினாரு, ஒருத்தர் கம்பி ராடால அடிச்சாரு. 2 லட்ச ரூபாய் பணத்தை வண்டியில் எடுத்துட்டாங்க. நகை வச்சு எடுத்துன்னு வந்தேன். எங்கள் அப்பா அம்மா அந்த பணம் கொடுக்க மாட்டாங்க. நான் வண்டி டிவி கட்ட போகிறேன், நிலத்தை மேய்க்க போன எடுத்துன்னு வந்தேன். வயமடைக்கு போதையில் என்னை அடித்து பணம் பிடிக்கிறாங்க. விட்டா போது நான் தப்பிச்சேன். வண்டி அடித்து மடக்கி உடச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கல. 5 முறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம், வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. முழு காரணம் அவனுக்கு தான் ஒத்துழைப்பு பண்ணுறாங்க. எங்கள் அம்மா செந்தமிழ், எங்கள் அப்பா சண்முகத்துக்கும் ஒத்துழைப்பு இல்லை. என்னுடைய நிலத்தை வீட்டை அபகரிக்க பண்ண முழு காரணம் ரமேஷ் ஆனந்தி. இதான் உண்மை சார். அது பெட்டிஷன் இருக்குது சார், அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது. அதை ஜெராக்ஸ் கொடுக்குறேன். எந்த காவல் நிலையம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கி போய் தான் வந்தேன். நேற்று உட்காரச்சு அமுச்சு விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண முடியும் ஒன்று என்னால் இப்போ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வை மடிக்கி அடித்தாங்க. உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ.